பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நமது பத்திரிகையாளர் TN ட்ரோலின் உரிமையாளர் ஸ்ட்ரெயிட் ஸ்டாக்ஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்போ இப்படி மக்களை சரியான பல விஷயங்களை சொல்லி அவர் நல்வழிப்படுத்தக்கூடிய வணக்கம். இவ்வளோ தூரம் இன்ட்ரோ கொடுத்துருங்க, வணக்கங்கிறேன், இப்படி உட்காந்துருக்குறீங்க. இவ்வளோலாம் கேட்காதீங்கன்றேன். சேம் ஷர்ட்டு. ஓ அதுவா? கேட்காதீங்கன்றேன். அப்புறம் அந்த இது இன்னொன்று சொன்னார், அந்த புது விஞ்ஞான அறிவு, அது என்னது? கரண்ட் இல்லைன்னா என் வீட்டுக்கு வா. சோலார் சிஸ்டம்னு ஒன்று ட்ரை பண்ணிங்களா சொல்லுங்க. சோலார் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ் அண்ட் ப்ளூட்டோ. சார் நீங்கள் ரொம்ப அறிவாக பேசுகிறீங்க. அந்த மாதிரிலாம் அப்படி பேசலையா அவரு? கேட்காதீங்கன்றேன். என் வீட்டில் சூரிய எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான்லாம் ஆட்டிடியூடே காட்ட மாட்டேன். நான் என்றைக்குமே ஆட்டிடியூடு காட்ட மாட்டேன். ரொம்ப எளிமையாக இருப்பேன். சீரியஸாகவே சொல்கிறேன். புரியுதுங்களா? சிரிக்கிறீங்களா? ஆனால் எனக்கு என்ன வருது, அந்த ஆப்போசிட் இன்டர்வியூ எடுத்தார்ல, உண்மையிலே அவருக்கு மனதைரியம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும்ல. இல்லை, அவர்லாம் பொதுவாகவே செலிபிரிட்டிஸே எடுக்கிறனால அவருக்கு கொஞ்சம் இயல்பாகவே வந்துடும். அதெல்லாம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்களாம் நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது. அதனால அது ஆனால் எனக்கு என்னன்னாங்க, இந்த மாதிரி இப்போ நிறையா யூடியூப்ல இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா நடிகர்களை கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா பொதுவான விஷயங்களை பற்றி, இன்னைக்கு அரசியல் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி நடிகர்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய். ஏன்னா அவர் அங்கே இங்கே வந்தாருன்னா அப்போ அங்கே இருக்கவங்க அதானே கேட்பாங்க. ஓ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஓ ஆமாங்க. ஓ நீங்கள் எங்கேயாவது போய் டாக்டர்கிட்ட போய் அரசியல் கேட்டிருக்காங்களா? கேட்க முடியாது. இல்லை வக்கீல்கிட்ட போய் பைலட்டிகிட்ட போய் அரசியல் கேட்டிருக்காங்களா? கேட்க முடியாது. இல்லை மீனவர்கள்ட்ட போய் அரசியல் பேசியிருக்காங்களா? அந்தந்த துறை சார்ந்து அந்தந்த கேள்வி தான் கேட்பாங்க. சினிமாக்காரங்க மட்டும் தான் இது கேட்குறாங்கன்னா சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராங்க, அதனால கேட்பாங்க. ஓகே, சரி, ஓகே, ஃபைன். அப்போ அதுதான் ஃபேக்ட். ஆமாம். ஆனால் பொதுவாக நடிகர்களுக்கு ஒரு சில பேருக்கு சமூக அக்கறை உண்டு. நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். இப்போ சில பேர் அதில் பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். அவர் கொஞ்சம் நேர்பட தெளிவான சில விஷயங்களை பற்றி பேசுவார். கொஞ்சம் கரெக்டாக டிப்ளமேட்டிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியும். காரணம் என்னென்னா அவருக்கு சமூக அக்கறை உண்டு. அவர் அதை பற்றி நிறையா படிச்சிருக்காரு, நிறைய தெரிஞ்சுக்கிறாரு, பேசுகிறாரு. ஓகே. பட் ஒரு சில நடிகர்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சில நடிகர்கள் உண்டு. ஆனால் மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்கும் வேலையே இந்த மாதிரி டெய்லி ஷூட்டிங் போகிறது வர்றதுன்னு இருக்கும்போது டைமே கிடையாது. அவங்க ஒரு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள ஒரு மாதம் உங்களுக்கு ஷூட்டிங் ஹைதராபாத்தில் சார் அப்படின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டை பற்றி விஷயம் தெரியும்? ஹைதராபாத்தை பற்றி இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஹைதராபாத் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆமாம். அதனால தான் இப்போ நிறைய நடிகர்கள் லூசு மாதிரி பேசுவாங்க. சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் ஷூட்டிங்கில் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு பேய் பட ஷூட்டிங், இருட்டு ரூமில் எங்கேயாவது போய் ஷூட்டிங்கை வச்சுட்டு வெளியில் பகலில் எங்கேயாவது சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. வந்ததுக்கப்புறம் எந்த நாய்க்கு என்ன போடணுமோ அந்த நாய்க்கு அதை தான் போடணும்னு இங்கே பேசுவாங்க. அதனால தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதா கரெக்டு. நான் அதை மாற்று கருத்து தான் வைக்கல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இல்லைங்க, அதுவும் கொஞ்சம் மனசு நிழலாக இருந்த ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. அதை பற்றி சொல்லும் போது லாரன்ஸ் பல நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக இருந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்காப்புல. படம் நடிக்கும் போது காமெடியான படங்கள் நிறையா நடிச்சிருக்காரு, எல்லாம் பார்த்துருக்காங்க. நல்ல டான்ஸரு, நல்ல படம் டைரக்ட் பண்ணி எல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இப்போ பொது மேடையில் ஒரு விஷயத்தை, இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு நடக்கும்போது லாரன்ஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அப்போ நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஜல்லிக்கட்டு நடக்கும்போது, ஜல்லிக்கட்டு முடிகிற அன்னைக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் ஏதோ கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அதாவது ஹர்ட்டிங்கானா என்னென்னா, எந்த நாய்க்கு எந்த பிஸ்கட் போடணும், எந்த நாய் சில நாய் திருநாய்க்கு அதுவும் திருநாய்க்கு அப்படின்னு சொல்லி திருநாய்க்கு பிரியாணி தான் போடணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இது மக்களை சொல்கிறாரா இல்லை எதிர்கட்சியினரை சொல்கிறாரா, கட்சி ஆளுங்களை சொல்கிறாரா, யாரை சொல்கிறாரு? ஆனால் யாரை சொன்னாலுமே அது தப்பான ஒரு விஷயமா இருந்தது, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி பேசுறது. ஆனால் அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அந்த மாதிரிலாம் பேசலாம், அந்த கண்ணோட்டத்தில் நான் பேசவே இல்லை. பேசுகிறதெல்லாம் பேசிடுவாங்க, அப்புறம் விளக்க வீடியோ கொடுப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா யாரை சொன்னேன் அப்படின்னா, கரண்ட்டு கட்டை வச்சு அரசியல் பண்ணுற ஒரு சிலரை தான் நான் சொன்னேன். விஜய் அண்ணாவுக்காக அப்படின்னு விளக்க வீடியோலாம் நிறைய பேர், எப்பெல்லாம் ஒரு ஆள் விளக்க வீடியோ போடுறாரோ அப்பவே அவுட்டுன்னு அர்த்தம். சொன்னது தப்பு, அவ்வளவுதான். அதுக்கு விளக்க வீடியோ மட்டும் இல்ல, அது மன்னிப்பு கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச அந்த ஆப்போசிட்ல திட்டவங்க தான் தற்கொலைகள்ன்றாரு. அவங்க எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சாதாரணமாக நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஒரு சில பேரை சொல்லியிருந்தோம், தாவேக்கால இருக்க தொண்டர்கள், இளைஞர்களெல்லாம் சொல்லியிருந்தோங்கிறதுக்கு நானே வருத்தப்படுறேன். ஏன்னா
என்னதான் வந்து நான் சொன்னாலும் அவர் எனக்கு வந்து சொந்தம் இல்லை பந்தம் இல்லைனாலும் இன்னொருத்தருடைய பையன், இன்னொருத்தருடைய அண்ணன், தம்பின்னு யாரோ ஒருத்தர் இருக்கு. அது எப்படியுமே வந்து அண்ணன் தங்கச்சிக்குள்ளே 1000 திட்டிப்பாங்க. அப்பா பையனை நல்லா திட்டுவார். அதுக்காக நான் போய் நீ எப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி திட்டினேன்னா அந்த அப்பா என்னை செவிலில் தான் அடைவார். இதுதான் நியாயம், அதுதான் உண்மை. இது யாராக இருந்தாலும் அது நடக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளே சொல்கிறத நிறுத்தலாம் நினைக்கும் போது இவர் வந்து எங்களை கேள்வி கேட்டவங்க தான் அந்த மக்கள் தான், இவங்களாம் தான் தற்கொலைன்னு இவர் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாப்புல. இவர் என்ன கேட்டகரியில் சேர்த்துக்கிறது? இதெல்லாம் ஏன் நடக்குது? இது எனக்கு என்ன டவுட்டுன்னா, இதெல்லாம் என்ன டைவர்ஷனா? ஆமாம், இது ஒரு வகையான ப்ரொமோஷன். நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னா நான் பேசும் பொருள் ஆகணும். நான் சரத்குமார் மாதிரி ஆயிடக்கூடாது. கனவுல மாமியார் வந்து கட்சியை கலைக்கூடாது. சொல்கிறேன், நான் அரசியல் இல்லை, என்னோட வாழ்க்கை அந்த அரசியலில் முடிஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ நான் வரேன்னா நான் பேசும் பொருளாகவே இருக்கணும். அது அண்ணாமலை அப்படிதான் பண்ணுவார். பத்திரிகையாளர்ல திட்டுறது, சர்ச்சைக்குரிய ஏதாவது பேசுறது. அது இன்னொரு பெரிய விஷயங்க. அவங்கள பற்றி அந்த லேடி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ரூமில் போயிட்டு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னாங்க. டெய்ஸி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, அவர் ரொம்ப கோவக்காரரு. சரி, நமக்கு எப்படின்னா வெளி தோற்றத்தில் பார்ப்பது ஒன்று, அவர் எவ்வளோ கோவக்காரர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஜென்ரலாக வந்து சில பேர் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அமைதியான ஒருத்தர். உண்மையாக சொல்கிறேன், விஜய் சாருக்கே வந்து நிறைய கோவம் வந்து நான் பார்த்துருக்கேன். அதை ப்ரெஸ் மீட்லையும் பண்ணியிருக்கேன். ஆமாம், ப்ரெஸ் மீட்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியில் அமைதியாக தான் இருப்பார். பெருசாக வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார், பெருசாக அமைதியாக இருப்பார். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா, அன்னைக்கு ப்ரெஸ் மீட் இருந்த கோவம் மாதிரி எங்கேயாவது வந்துருமோங்கிறது பயமாக இருக்கும். அது மாதிரி நடந்துருச்சுன்னா அவ்வளோதான் வராது. ஏன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார். சேம் பிஞ்ச். சரி, ஓகே, அது அவருடைய விருப்பம், அது ப்ரெஸ் மீட் கொடுக்காமல் இருக்கிறது. பட் ஆனால் இது இந்த மாதிரி சில விஷயங்கள், இப்போது மகேந்திரன் பண்ணக்கூடிய விஷயங்களோ இல்லை அந்த அண்ணாமலை பற்றி நீங்கள் அண்ணாமலை சொன்னோன்னே சொல்கிறேன். அவர் வந்து இப்போது புதுசாக 3வது விஷயத்துக்கு வரும். புதுசாக வந்து வி த லீடர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. வி த லீடர்ஸ். ஆமாம், வி த லீடர்ஸ். ஆமாம், வி த லீடர்ஸ் இல்லை, ஷார்ட் ஃபார்மில் சொன்னேன், வீத்தாலி. ஆமாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட் ஃபார்மில் தானே சொல்லுவோம், வீத்தாலி. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இது கட்சியாக மாறும் அப்படின்னு இருக்காரு. அந்த மாறக்கூடிய கட்சிக்கு தான் நம்ம ராகவா லாரன்ஸ் அண்ணன் பிட்டு போடுறாப்புல. நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அண்ணன் தாவேக்காவுக்கு போக போறாருன்னு. இல்லை, அண்ணன் போக போற கட்சி இங்கதான். அண்ணாமலை கூட போறதுக்கான எல்லா வழிகளும் வந்துருச்சு. ராகவா லாரன்ஸோருடைய குருநாதர் யாரு? சூப்பர் ஸ்டாரை நேரடியா பகைச்சுக்கிட்டது, மறைமுகமா வாரியர்ஸ் வச்சு ஏவி விட்டு பகைச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? நாங்கெல்லாம் பெரிய சட்டை போடக்கூடாதா? கழுகு சாப்பிட்டா மேல கீழே தானே வரணும். ஓகே, விஜய் தான் ஓபனா சொல்றாரு, அதுல ஒண்ணும் இல்ல, அவர் தான் பண்ணாரு. இப்போ தனக்கு குருநாதருக்கு எதிராக இருக்கக்கூடியவரோட இவர் அரசியல்ல போய் சேருவாரான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவர் முன் வச்சது ஆன்மீக அரசியல். விஜய் அரசியலுக்கு வரும்போது முன் வச்சது பெரியாரிசம். அப்ப இது ரெண்டுமே முரண்படுற கொள்கை. அப்ப தலைவர் இப்ப இதுக்கு வந்தாருன்னா ஈஸியா அடிச்சு துவச்சு எடுத்துடலாம். நீ ஆன்மீகம் பேசிட்டு பெரியாருக்குள்ள வந்துக்கிட்டு உட்காந்துருப்பியா? சாய்பாபா எடுத்துக்கிட்டு நீ வந்து இது பண்ணுவீங்களா? ராகவேந்திரா சாமி எல்லாம் இங்க கொண்டு வரீங்களா? அப்படி ஒன்றும் பெரியாரிசம்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவர் தான் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வராரு, முருகர் கோயிலுக்கு போயிருக்காரு. இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஆன்மீக அரசியல் பேசக்கூடியவர்கள் யாருமே பெரியார கடந்த காலங்களில் எடுக்கல. குறிப்பா ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் இல்ல பாஜக, இந்து முன்னணி யாருமே எடுக்கல. சரி, அப்ப ராகவா லாரன்ஸ் எங்க இருந்தாரு, இங்க வராருன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ரஜினி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என் போட்டோவை எவனும் பயன்படுத்தக்கூடாதுன்றாரு. அவங்க மனைவியும் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் மேடை. அடுத்து ராகவா லாரன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அண்ணாமலை ரஜினியை போய் சந்திக்கிறார். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்றாவது. அண்ணாமலை முதலாக அரசியலுக்கு வர வேண்டியதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது ரஜினிகாந்த் அவர்கள். அதனாலதான் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு ரஜினி கூட சேரலான்னு வந்தவர். ஆனா கடைசியில ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல, ஒதுங்குறன்னு உடனே சார் போய் பாஜகவில் சேர்ந்தார். இப்ப மறுபடியும் அண்ணாமலை ஒரு இயக்கமா ஆரம்பிக்கும் போது நாம இதுக்கு போயிடலாம் அப்படின்னு இவர் விட்டு போடுறாரு. இதுக்கு நடுவில் நம்ம ரொம்ப பெரிய பேசும் பொருளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஜயோட, விஜய் எனக்கு ஒரு நண்பர் தான், நாங்கள் 2 பேரும் தாம் தக்க தீம் தக்கன்னு ஆடி இருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் சீனு பீட்டெல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி வைக்கிறது எல்லாமே. பட் அவர் தாவேக்காக்கு சப்போர்ட்டாக தானே பேசுறாரு. நீங்க தான் சொல்றீங்க அவர் அண்ணாமலையோட ஜாயின் பண்றது தான் முயற்சி எடுக்கிறாருன்னு. இப்போ கூட சொல்லும்போது அவங்க வந்து ஒரு 6 மாதம் சீமானு கூட தான் அவர் சப்போர்ட்டாக அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. எங்கள் அண்ணன் நான் ஃபோனில் பேசினேன்,
அவ்வளோ நேரம் பேசினேன், செம்மையாக பேசினேன், அவ்வளோ உரிமையாக இருந்தார். அப்போ சீமான் கூட போயிடுறாருன்னு சொல்லலாமா? இப்போ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. சார் வந்து 2 பக்கமும் விட்டு போடுறாரு. அங்கேருந்தும் அழைப்புகள் வருது, இந்த பக்கமும் இருந்து அழைப்பு வருது. எந்த ஆஃபரை கையில் வைக்கிறதுன்னு தெரியல. ஓகே இது அந்த ஐடியா நல்லா இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் தான் போட்டிடுறாருன்னு சொல்லி ஃபோட்டோலாம் வச்சு வாழ்க 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 வாழ்கன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சு. ஆமாம், அது எல்லாமே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிளப்பி விட்டது, எல்லாம் பண்ணது தான். நீங்கள் வந்து முதல்ல தாவேகாக்குள்ளே போய் கூட இங்கே வாங்க, இல்லைன்னா நேராக இங்கே வாங்க, அப்படி இப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் அங்கே உள்ள அரசியல் பொருசலாக போயிட்டு இருக்கு. ராகவேந்திரா பேஜில் ஒரு ஃபேன் பேஜே இயங்குது. அவர் போடுற மாதிரியே அந்த இன்ஸ்டா பேஜில் போஸ்ட்லாம் போடுவாங்க. ஒருவேளை நான் கட்சியில் சேர்ந்தா என்ன செய்வீங்க, ஒருவேளை நான் டிவிக்கு எம்எல்ஏ அமைச்சராயிட்டா என்னை வாழ்த்துவாங்களா, ஒரே ஒரு வேளை சொத்துக்காக போய் யாராவது அமைச்சராக வாங்கலாம். ஆமா இருக்கு. ஒருவேளைன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளைக்கு சொன்னேன். அவர் நடித்த படங்களில் எனக்கு பிடிச்சது 2 படம் தான். ஒன்று ஜிகர்தண்டா 2, 2வது இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். இந்த 2 படத்தை எத்தனை தடவை வேணாலும் போட்டு 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 பார்க்கலாம். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு படங்கள்லாம் பார்க்குற மாதிரியே இருக்காது. காஞ்சனாலாம் பெரிய பாண்டி கூட பார்க்கலாங்க, சிரிப்புக்கு பார்க்கலாம். பாண்டி பார்ப்பீங்க, பாண்டி காமெடியாக இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், ஓகே. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த படமும் வந்து மூட நம்பிக்கை படம், மொட்டை சிவா கெட்ட சிவா, இப்படியே படத்தை எடுத்து 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 கடைசியில் சந்திரமுகி 2க்கு அடுத்து ஜிகர்தண்டா 2 வரலன்னா சாருக்கு வாழ்க்கையே போயிருக்கோம். ஜிகர்தண்டா 2 வந்து காப்பாற்றி விட்டுருச்சு. சந்திரமுகி 2ல வாங்கின அடியை எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த பாண்டியா படம் இல்லை, பேன் இண்டியா. ஆனால் நல்ல நடிகர் தான். ஆனால் இவர் இப்படி பேசுறது எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னது பயங்கர புதுசாக இருக்குது. இவர் அண்ணாமலையோட சேர்றாரு, அதுக்கு தான் அந்த முயற்சி அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என்னவோ இப்போ இருக்கிற பேசுகிற அந்த துணியை பார்த்தா அண்ணாமலை எப்போ இயக்கத்தை கட்சியாக மாற்றுறது. அண்ணாமலை நீங்கள் வந்து விஜய் கூட சேர்ந்தீங்கன்னா மாநில அளவில் ஒரு அமைச்சர் பொறுப்பை மட்டும் வாங்கிட்டு வளம் வந்துக்கலாம், அவ்வளோதான். அண்ணாமலையோட சேர்ந்தா மத்திய அரசு வரைக்கும் போகலாம். இடி சிபிஐ எவனும் கிட்ட வர முடியாது, ஜாலியாக உலா வரலாம், பெரிய பெரிய ஆளுங்களோட கை கோர்க்கலாம். நம்மளுடைய சேவை பிஸ்னஸை பதஞ்சலி மாதிரி. இல்லை, சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, நம்மள்கிட்ட சொத்தை காப்பாற்றிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பதவி தேவைப்படுதுன்னு. அவர்கிட்ட நிறைய இந்த மாதிரி வந்து என்ஆர்ஐ ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்காக, ஒருவேளை அவருடைய ட்ரஸ்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக, பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக. அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன பொழப்பு, என்ன வேலை, கூலி வேலைக்கு போறாரா இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போறாரா? இல்ல அவர் தான் இந்த வேலை செஞ்சாரு. அர்ஜுன் சம்பத் தான் நினைக்கிறேன், அந்த திருவள்ளுவர் சிலையை ருத்ராஜன்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணது அவர் தான். ஆமா, நல்ல வேலை செஞ்சாரு. என்ன வேலை இருக்கு. ஆனா சாருக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், விலை உயர்ந்த காரு, 4 பேர் கூட, நல்லா சொகுசான வாழ்க்கை, இப்படி எப்படா உனக்கு காசு வந்துச்சுன்னு ஈடி என்னைக்காவது அவர் வீட்டுக்கு போயிருக்கா? கேட்க மாட்டாங்க. இப்போ அவர் கூடவே இவங்க 2 பேரும் ஒரே கோயிலில் தட்டு காட்டுறவங்க மாதிரி அர்ஜுன் சம்பத் வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பார். வர சில்லறையில் ஒரு கால்வாசி சில்லறையை இன்னொருத்தர் கொடுப்பாரு. எனக்கு நீ கொடுக்குற சில்லறை பத்தலை அப்படின்னு சண்டை போடுறாரு கூட இருந்தவர். சரிப்பா, நீ பக்கத்தில் இன்னொரு கல்லை வச்சுட்டு நீ ஒரு பூஜையை நடத்து அப்படின்றாரு. அவர் தான் வேற யாரில், அவர் தான் ராம ரவிக்குமார். இதுல இருந்து மற்றபடி உங்களுக்கு சேகுவாரா, ஃபிடல் கேஸ்ட்ரோ மாதிரி ஒரு பெரிய சித்தாந்த கொள்கை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்திய நாட்டில். இந்த சித்தாந்தத்தை பற்றி தயவுசெய்து பேசாதீங்க. சரி, அது வந்து இப்போ பேசக்கூடாத நேரம் இது. அதுக்கான இதுவே இல்லை இப்போ. அதாவது இந்திய நாட்டில் நம்மளா தனியாக உட்காந்து தனியார் ரூம்ல உட்காந்து பேசிக்க வேண்டியதான். பிரதமர் இந்து, உள்துறை அமைச்சர் இந்து, ஜனாதிபதி இந்து. பிரதமர் மோடி இல்லை? ஆமா, பிரதமர் அந்த ஹிந்து மதம். நான் இந்து. உள்துறை அமைச்சர் ஹிந்து மதம். முக்கியமான எல்லா அமைச்சர்களில் 90% 95% வரைக்கும் இந்துக்கள் தான். எல்லா இடங்களையும் இந்துக்களும் இருக்காங்க. ஆனால் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன லாஜிக் இது? ஆனால் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்கே ஒரு கலவரத்தை தூண்டி இதெல்லாம் பண்ணி இங்கே வேலையை பார்க்குறதா இவங்க 2 பேரோட வேலை. இப்போ இவங்க 2 பேருக்கு ஒரு சேவ் சோன் தானே தமிழ்நாட்டு அரசியலில். இடி வராது, சிபிஐ வராது, அரெஸ்ட் இருக்காது. அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு ஊடகம் வெளிச்சம் கிடச்சிரும், ஒரு சுகமான வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி தான் இவரும் ஒரு பிரான்ச்சை உருவாக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி வருவார், அவ்வளோதான். ஸோ அது கூடி சீக்கிரம் அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுவார். ஆமாம், அவ்வளோதான். என்னைக்கு வரும் இந்த இயக்கம் வந்து எப்போ கட்சியாக மாறும்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. 3 மாதம் இடைத்தேர்தலில் பிச் பண்ணி பார்க்க போகிறாங்க, என்ன பண்ணலாம். அப்பயும் அந்த கல சூழல், அண்ணாமலையோட கிரேஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ ஏறி இருக்கா அப்படின்னு ஆஃப்லைன் ஆன்லைன் ஒரு சர்வே போகுது.
இந்த 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 அண்ணாமலை இயக்கத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கா? வரவேற்பே இல்லைனாலும் ஒரு 10 பேர் தான் ஊருக்குள்ள அண்ணாமலை தெரியும் என்ன இப்ப அவருக்கு ஆதரிப்பீங்களா? ரீ ரிலீஸ் போட்டா நான் வந்து பார்ப்பேன்யா, அந்த அண்ணாமலை சொல்ல சரி இவர் நம்ம லிஸ்ட்லயே சேர்த்துப்போன்னு சேர்த்துப்பாங்க.